உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். 888 கோடி ரூபாய் ஊழல். இந்த விஷயத்துல நேரு கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. திமுக நேருவை கைவிட்டுருச்சு அப்படிங்கிறது தான் இதுல நம்மளால ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க முடியுது. எதனால திமுக நேருவை கைவிட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 888 கோடி ரூபாய் ஊழல் அப்படிங்கிறது எதுல நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் வைத்தறிச்சலோட உச்சம். காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சொத்து பத்தே இல்லைன்னாலும் பரவாயில்ல, என் பொண்ண அரசு உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் ஒற்றை காலில் நிற்கக்கூடிய பல பெற்றோர்கள் தமிழகம் முழுக்க இருக்காங்க. அதே மாதிரி எப்படியாவது என் பிள்ளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுத்து காசு இருக்கிறவன் வாங்கிடுறான். இப்ப இந்த 2568 பேர் மாதிரி. ஆனா எந்த வசதியுமே இல்லை. இப்ப ஒரு டீச்சர் இருப்பாரு, இல்ல ஒரு வாத்தியார் இருப்பாரு, அவங்க அரசு ஊழியர்களா இருப்பாங்க, அவங்க நல்லா சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க, நல்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பிளாட் வாங்கியிருப்பாங்க, வசதியான வீடு கட்டியிருப்பாங்க, ஃபைனான்ஸ் விட்டுருப்பாங்க, 2-3 பிளாட் வாங்கி வச்சிருப்பாங்க. இவர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது போதும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கும். ஆனா அவர்களோட பிள்ளைக்கு வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைக்கு 2 பிளாட் வாங்கி போட்டிருக்கோம், அதை லஞ்சமா கொடுத்து அவனுக்கும் வேலை வாங்கிடுவோம் அப்படின்னு நினைச்சு நேரு மாதிரியான ஆளுங்கள்ட்ட கொடுத்து வேலை வாங்கிடுறாங்க. ஆனா ஒருத்தன் செருப்பு தைச்சிக்கிட்டு இருப்பான், அவனோட லட்சியமே என்னவா தெரியுமா இருக்கும்? என் புள்ள செருப்பு தைக்க கூடாது, எப்படியாவது காத்தாடிக்கு கீழே என் புள்ள உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு மாயாண்டி குடும்பத்தார்ல மணிவண்ணன் சொல்ற டயலாக் மாதிரிதான் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பெற்றோர்களோட மனநிலை. நான் செங்கல் சுமக்கிறேன், டீ கடையில டீ மாஸ்டரா நிக்கிறேன், நாள் முழுக்க நின்றுகிட்டு இருக்கேன், டைலர் தொழில் பாக்குறேன், அப்பப்போ ஊசி ஏறி போகுது, கால் மிதிச்சு மிதிச்சு வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு, பிளாட்பாரத்துல செருப்பு தைச்சிட்டு உக்காந்துருக்கேன், அது மாதிரி சாக்கடை அள்ளிக்கிட்டு இருக்கேன், கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கேன், விவசாயத்துல ஒன்றும் நஷ்டம் வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியல. இப்படி பாவப்பட்ட மக்கள் எல்லாருமே தாம் புள்ள தாம் பட்ட கஷ்டத்தை பற்றக்கூடாது, எப்படியாவது அவனை படிக்க வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக படிக்க வச்சிருவாங்க. என் புள்ள படிக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துரும். இதை தாண்டி ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு லைஃப்லயே தேவையில்லை. என் புள்ள மெரிட்ல வந்துருவான்டா, நல்லா படிக்கிறான்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த புள்ள படிச்சு முடிச்சுட்டு டிஎன்பிசி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கும். அவனுக்கு அந்த டிஎன்பிசி புத்தகம் வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது. யாருக்கிட்டையாவது கடனை உடனே வாங்கி படிப்பான். எப்பா புக்கு இருந்தா கொடுப்பா, இந்த புக்கை முடிச்சிட்டேன்பா, உன் புக்கை கொடுறா, நான் படிச்சு முடிக்கிறேன். இப்படிதான் தமிழகம் முழுக்க டிஎன்பிசி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களோட நிலை அப்படிங்கிறது. அது மாதிரி டிஎன்பிசி பாடத்துல இந்த 1ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புல இருந்தெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அந்த புத்தகத்தை கூட வாங்க காசு இல்லாம அவன் சொந்த பந்த பிள்ளைங்களை யாராவது 8வது படிக்குதான்னு பார்த்து அதுங்கள்ட்ட புக்கு கொடுமா, ஒரு 2 நாள்ல தரேன் அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் படிக்கக்கூடியவர்களோட எண்ணிக்கை அப்படிங்கறதுதான் கூட. அவனுக்கெல்லாம் இருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுங்களா? நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கோம், நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிறது. இந்த நேரு மாதிரி நபர்கள் பண்ணக்கூடிய பச்சை பொறுக்கித்தனமான வேலையால, புறம்போக்குத்தனமான வேலையால இப்படி எத்தனை குடும்பம் படிச்சிருந்தோம், தகுதி இருந்தோம், திறமையா தேர்வு எழுதி இருந்தோம், வேலை கிடைக்காம மெரிட்ல தகுதி இருந்தும் புறக்கணிக்கப்பட்டு காசு கொடுத்தாங்கிற ஒரே காரணத்துக்காக 2500 சொச்சம் பேருக்கு நீங்க வேலை போடுறீங்கன்னா நீங்களாம் நாசமா போயிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு எழுதின 1.5 லட்சம் பேரும் மண்ணவாரி தூத்திட்டு இருக்காங்க. அப்படி என்னையா உங்களுக்கு காசு? நான் KN நேருவோட வாழ்க்கை வரலாறுக்கு வரேன். அதாவது அன்றைய திருச்சி மாவட்டம், இப்பவும் திருச்சி மாவட்டம் தான், லால்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய காணக்கிளிய நல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர். இது ஒரு விவசாய பூமி. சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்தவர் தான் நேரு. அந்த காலகட்டத்துல புல்லட் நேருன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல மனுஷன். நான் மனசார சொல்றேன், எனக்கு தெரியும், விசாரிச்சிருக்கேன், என்னோட அப்பா எனக்கு சொல்லியிருக்கேன். காணக்கிளிய நல்லூர்ல ஒரு வசதி படைத்த விவசாய குடும்பம், அந்த ஊர்லயே டிராக்டர் வச்சிருக்கிற ஒரு குடும்பம் அப்படிங்கிற அளவுக்கு செல்வாக்கோட இருந்திருக்காங்க. இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, 1980கள்ல என்னோட அப்பா, எங்க அப்பா லாரி டிரைவர் ரத்தினம், அந்த ஊருக்கு ஏதோ லோடு ஏத்திட்டு போகும்போது லாரி சகதியில மாட்டிருச்சான். அதை யாராலையுமே எடுக்க முடியல அப்படிங்கிறப்ப இது மாதிரி நேரு வீட்டுக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழியா நேரு புல்லட்ல வந்திருக்காரு. என்னோட தந்தை போய், நேருவை விட என்னோட தந்தைக்கு வயது ஒரு 5-6 வயது கூட தான், இப்ப அவர் இல்ல. அவர் போய் சொன்ன உடனே, இது என்னப்பா ஒரு விஷயமா, நம்ம ஊருக்கு வந்துருக்கீங்க, ஒரு பிரச்சனைனா நான் தானப்பா நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிராக்டரை எடுத்துட்டு வந்து அந்த லாரியில ரோப்பை கட்டி அதை அந்த சகதியில இருந்து மீட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு
ஒரு நல்ல எண்ணம் கொண்ட மனிதராதான் நேரு அந்த காலத்துல இருந்திருக்காரு. அதன் பிறகு இந்த அரசியல் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை எப்படி மாத்தி போட்டுரும் அப்படிங்கிறதுக்கு நேரு ஒரு சமகால உதாரணம். இப்படி அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மையோட இருந்த நேரு புல்லம்பாடி சேர்மன் ஆகிறார். அதன் பிறகு லால்குடி எம்எல்ஏ ஆகிறார். அதன் பிறகு திருச்சி மாவட்டத்துல கோலோச்ச தொடங்குறாரு. என்னன்னா இப்ப நேரு எப்பேற்பட்ட கேரக்டர் அப்படின்னா அந்த காலகட்டத்துல அன்பில் குடும்பத்தினர் திமுகவுல ரொம்ப கோல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அன்பில் குடும்பத்தினர் கட்சிக்காரனுக்கு 10 பைசா கிள்ளி தெரிய மாட்டாங்க. ஆனா நேரு சம்பாதிச்ச காசுல கட்சிக்காரன் எல்லாத்துக்குமே கொடுத்திருக்காரு. அதனாலதான் அன்பில் குடும்பத்தை தாண்டி நேருவால வளர முடிஞ்சது. அப்ப அமைச்சர் மலக்கோட்டை மன்னர் அப்படிங்கிற இடத்துக்கு கூட வந்துட்டாரு. ஆனா அதன் பிறகு இவரோட நடவடிக்கையில மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சாதாரண விவசாய குடும்பத்துல இருந்தவங்க இன்னைக்கு கோடிகள்ல புரள்றீங்க. இந்த டிவிஹெச் அப்படிங்கிற அமைப்பு அவங்க இந்த ட்ரூ வேல்யூ ஹோம் அப்படிங்கிறது இவங்க குடும்பத்தினரோட ஒரு நிறுவனம் தான். அந்த டிவிஹெச் நிறுவனம் வங்கியில கடன் வாங்கியிருக்கு. என்னத்துக்கு? வீடு கட்டி விற்பனை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எந்த பர்போஸுக்காக கடன் வாங்கினாங்களோ அந்த பர்போஸ் செய்யாம அந்த நிதியை முறைகேடா பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடி ரைடு அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. இந்த இடி ரைட்ல அந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறதே நீதிமன்றத்தால முடிச்சு வைக்கப்பட்டுருச்சு. ஆனா அந்த ரைடுல ஏகப்பட்ட ஆவணங்கள் இடிக்கு கிடைச்சிருக்கு. இடி எஃப்ஐஆர் இல்லாம உள்ள வர முடியாது. அப்ப தமிழக டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதுது. தமிழகத்துல இந்த நகராட்சி நிர்வாகத்துறையில நியமனம் செய்யப்பட்ட 2500 சொச்சம் பணியாளர்கள் விவகாரத்துல லஞ்சம் கொடுத்துதான் வேலை நடந்திருக்கு, எங்களுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு, எஃப்ஐஆர் போடுங்கன்னு டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கு. டிஜிபிக்கு எழுதப்பட்ட கடிதத்தின் பேர்ல எஃப்ஐஆர் போடப்பட்டா இடி உள்ள வந்துடும். எஃப்ஐஆர் இவங்க திமுக ஆட்சியில போடுவாங்களா அப்படின்னா போட மாட்டாங்க. ஆனால் திமுக போடக்கூடிய முடிவுக்கு வந்திருக்கு. ஏன்னா இடி இதை நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போவோம். நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய சொல்லும். ஏன்னா ஈடி கிட்ட ஏகப்பட்ட ஆவணங்கள் ஆதாரங்கள் இருக்கு. அப்ப நீதிமன்றம் மறுபடியும் திமுக அரச ஒரு தலையில குட்டி காவல்துறையை தமிழக காவல்துறையை தலையில குட்டி வழக்கு போட வைக்கும். ஈடி பின்னாடி வரும். இது எதுக்கு நமக்கு இவ்வளவு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நேருவை கைவிடக்கூடிய முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு துரைமுருகன்ல இருந்து பொன்முடியில இருந்து எல்லா சீனியர்களையும் ஓரம் கட்டிட்டு இளைஞர் அணியை முன்னிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கான தளபதிகளை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம். இப்ப நீங்க கருணாநிதிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்பழகன், ஆற்காடு வீராசாமி இந்த மாதிரியான நபர்கள்லாம் இருந்தாங்களா. இப்ப அடுத்து ஸ்டாலினுக்கு பாத்தீங்கன்னா பொன்முடி, இந்த பக்கம் மறைந்த அன்பழகன், இந்த மாதிரியான தளபதிகள்லாம் பக்கத்திலே இருந்தாங்க. ஆனா உதயநிதிக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரே நபர் யார் அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கண்டிஷன் ஃபாலோ பண்ற அமைச்சர். இப்ப இவரோட நேர் எதிரி யாரு அரசியல்ல அப்படின்னா சாட்சாத் நேரு தான். அப்ப 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சின்னவரோட சின்னவருக்கு எதிரியா இருக்கக்கூடிய நேருவை இவர்களால கட்டுப்படுத்த முடியாது. சரி இவ்வளவு நாள் இருந்தாங்க பாத்துக்கோ விடு, கலட்டி விட்டுருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இதுலதான் நேரு விரக்தியோட உச்சத்துல இருக்கா. இப்ப நீங்க விவசாயியா இருந்து ஒரு லாரி டிரைவருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனதோட இருந்தீங்களே மிஸ்டர் நேரு, இன்னைக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உங்களோட ஆடிட்டரை கேட்காம உங்களால சொல்ல முடியாது. உங்ககிட்ட எத்தனை கார் இருக்கு அப்படின்னா உங்களோட மேலாளரை கேட்காம உங்களால சொல்ல முடியாது. அவ்வளவு சொத்துக்கள், அவ்வளவு வாகனங்கள், எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களால சொல்ல முடியாது. வேணும் அப்படிங்கிற அளவெல்லாம் தாண்டி வேணா 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 வேணான்னு சம்பாரிச்சிட்டீங்க. பணத்தை பார்த்தாலே சீனு போகக்கூடிய அளவுக்கு நீங்க சம்பாரிச்சிட்டீங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த செருப்பு தைக்கிறவன், கூலி வேலைக்கு போறவன், செங்கல் சுமக்கிறவன், மூட்டை தூக்குறவன், விவசாயம் பண்றவன், இவன் வீட்டு பிள்ளைங்க படிச்சு முன்னுக்கு வராங்க, அதுல மண்ணள்ளி போடுறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா மிஸ்டர் நேரு அப்படிங்கிற வைத்தறிச்சலோட கேள்வியை தானே இங்க நம்ம வைக்க முடியுது. ஏன்னா இந்த விவரத்துல வழக்கு எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கு. எஃப்ஐஆர் போடுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். திமுக போட சொல்லி உத்தரவு. நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். இப்ப இந்த தேர்வு எழுதின 1.5 லட்சம் பேத்துல 2500 சொச்சம் பேருக்கு போஸ்டிங் போட்டீங்க. மீதி இருக்கிற 1,47,000 பேரும் இந்த பணி நியமனத்தில் விதிமீறல் நடந்துள்ளது அப்படின்னு ஈடி கொடுத்த அந்த லெட்டரை ஆதாரமா வச்சு எவ்வளவு எஃப்ஐஆர் போடலாம்? எவனாவது ஒருத்தன் போட மாட்டான், கண்டிப்பா போடுவான். போடாமையா போயிடுவான்? ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு பயந்துட்டு இருப்பானா? எல்லாருமே உங்களுக்கு பயந்துருவான். இல்ல உங்களுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது நிரந்தரமானதா? ஜனநாயகத்தை குதறி திங்கக்கூடிய நீங்க, அதிகாரத்தை ருசிச்சு ரசிச்சு ஏழைகளோட குரல் வலைய நெரிக்கக்கூடிய நீங்க சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்களே, இதை விட பெரிய வெக்கம் அப்படிங்கிறது என்ன இருக்கு? சமூக நீதினா என்ன? எல்லாருக்கும் எல்லாம், அவ்வளவுதானே சமூக நீதி.
1,50,000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னா அதுல தகுதியான எல்லாரும் அந்த இடத்துல தேர்வு செய்யப்பட வேண்டியவர்கள். பணம் கொடுத்தவன் மட்டும்தான் தேர்வு செய்யப்படுவான் அப்படின்னா இது சமூக நீதியா? நான் இன்னொரு விஷயத்துக்கு டீப்பாவே வரேன். டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஒரு ஆணையம் எதுக்கு இருக்கு? அதாவது அரசு பணியாளர் தேர்வு மையம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எதுக்கு இருக்கு? எதுக்கு அதற்கான அந்த அதிகாரத்தை பிடுங்கி அண்ணா பல்கலைக்கழகம் மூலமா தேர்வு நடத்தி எதுக்கு நீங்க இந்த வேலையை செய்றீங்க? முன்னாடி இந்த நீதிமன்றத்திலாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீதிமன்றத்துல ஓஏ, நீதிமன்ற வாட்ச்மேனு, ஆபீஸ் அசிஸ்டன்ட் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவர்களை தேர்வு செய்யறதுக்கு நீதிபதிகளே செய்வாங்க. மாவட்ட தலைமை நீதிபதிகளே கூப்பிட்டு உள்ளூர்ல இருக்கிறவங்களை பார்த்து இன்டர்வியூ வைப்பாங்க. அது உண்மையா ரொம்ப நேர்மையா நடந்துச்சு. ஏன் தெரியுங்களா? அந்த நீதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா கணவனை இழந்த பெண்கள், கைம்பெண்கள் அவர்களுக்கு தான் முதல்ல முன்னுரிமை அப்படிங்கறத கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, ஏலபாலைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இப்படிதான் அந்த நியமனம் நடந்துச்சு. அப்படி நேர்மையா நடந்த நியமனமே இப்ப டிஎன்பிசியை வச்சுதான் எடுக்கிறாங்க. ஆனா இப்படி பணத்தை வாங்கிக்கிட்டு எப்படியாவது கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம்னு நினைக்கிறோம், வயிற்றெல்லாம் அடிக்கிறீங்களா? இனிமே அவனுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதணுங்கிற ஆசை வரும். ஆமாண்டா, நம்ம உளுந்து உளுந்து படிச்சு எக்ஸாம் எழுதுவோம், இவனை காசை வாங்கிட்டு வேலை போட்டு கொடுப்பானோ, படிக்கிறதை விட மாடு மேய்க்க போலான்டான்னு அவன் இனிமே என்ன பண்ணுவான்? அந்நிய தேசத்துக்கு அடிமையா தான் போவான். வேற வழி இல்ல, இங்க பிழைக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? எங்கேயாவது அவன் அடிமையா தான் போவான். அப்ப அப்படி இந்த இளைஞர்களையும் எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டு நீங்க சொத்து சேர்த்து வச்சுட்டு ஒருவேளை சோறு நிம்மதியா தின்னுருவீங்களா மிஸ்டர் நேரு அவர்களே? உங்களோட உங்க கையால பதவி வாங்கின எத்தனை பேர் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக நிக்கிறான்? இதையெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க. சம்பாதிச்சது போதும், இனிமே இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு வச்சுங்களேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு போய் சரண்டர் ஆயிடுங்க. முட்டெல்லாம் கொடுக்காதீங்க. அவ்வளவு ஆவணங்கள் அப்படிங்கிறது வெளியில வந்திருக்கு. உங்களோட கட்சி அப்படிங்கிறதும் உங்களை கை விட்டுருச்சு. கிட்டத்தட்ட நீங்க சிறைக்கு போறது உறுதி. இவ்வளவு கோடி சொத்து வச்சிருந்தும் கூட தன்னோட வாழ்க்கையோட வயதான காலகட்டத்துல சிறையில தான் கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதியை எழுதியிருக்கான். பாத்தீங்களா? நாங்க இருக்குன்னு நம்புற கடவுள், நீங்க இல்லைன்னு சொல்ற கடவுள், அவனை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். நேருக்கு மட்டும் இல்ல, தப்பு செய்யக்கூடிய எல்லாருக்கும் இது ஒரு பாடமா இருக்கணும். தொடர்ந்து பேசுவோம்.